நல்லா காரசாரமான பூண்டு சட்னி என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃபாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்குனீங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஒரு 4 நிமிஷம் போல் ஆகும், எல்லாமே நல்லா சுருள வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு குட்டி கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தாக அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா காரசாரமான பூண்டு சட்னி ரெடி. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வதக்கி செய்கிறனால 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கண்டிப்பாக கெடாமல் இருக்கும். மந்தம் கட்டுறவங்களுக்கு, ஜீரணமாகாத இருக்கவங்களாம் இந்த சட்னி கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே போதும், எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தோசைலாம் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா முருகலாக வறுத்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தோசை ஊற்றி கொடுங்களேன். ஒரு தோசையோட நிறுத்த மாட்டாங்க, திருப்பி வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.